வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் ஸ்ட்ராபெரி. பா விஜய் ஹீரோவா நடிக்க முக்கிய கதாபாத்திரத்தில் சிறுமி யுவனி பார்கவி நடிச்சிருக்காங்க. இவங்க கூட அவினி மோடி, ஜோ மல்லூரி, ரோபோ சங்கர், சமுத்திரக்கனி, தேவயானி, மயில்சாமி, தம்பிராமையா மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. மாரவர்மன் ஒளிப்பதிவில் தாஜ் நூரின் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு பா விஜய் அண்ட் வழங்கியிருக்காரு தேனாண்டாள் ஃபிலிம்ஸ்க்காக என் ராமசாமி. கழுத்து நரம்பு படைக்குது, உச்சன் தலைய உடைக்குது, ரத்தம் கெட்டு கத்துது, கத்துது 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 பா. கழுத்து நரம்பு படைக்குது, உச்சன் தலைய உடைக்குது, ரத்தம் கெட்டு கத்துது, கத்துது 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 பா. Strawberry, strawberry. அழகே அழகே உன்னை நான் தேடுறேன், அருகே அருகே நீ வந்தா ஓடுறேன், மெதுவா மெதுவா கிட்ட வந்து பார்க்கிறேன், மிரண்டு அரண்டு ஐயையோ வேர்க்கிறேன். இந்த படத்தோடைய கதை, பா விஜய் பயந்த சுபாவம் உள்ள ஒரு கால் டாக்ஸி டிரைவர். இவருடைய காரை அவினி மோடி ஒரு மாதம் வாடகைக்கு எடுத்து பேய் பற்றிய ஓவியங்கள் வரையவும் ஆராய்ச்சி செய்யவும் பயன்படுத்துறாங்க. அப்போது பா விஜயும் அதுக்குள்ளே இழுத்து விடுறாங்க. இதனால பா விஜய் கிட்ட சிறுமி யுவனி பார்கவியோட ஆவி பேசுது. அப்போதுதான் தனியார் பள்ளியின் கவனக்குறைவால பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஓட்டைக்குள்ள விழுந்து தான் எவ்வளவு காப்பாற்ற முயற்சி செஞ்சும் முடியாமல் இறந்து போன சிறுமி யுவனி பார்கவியோட ஆவிதான் அதுன்னு பா விஜய்க்கு தெரிய வருது. சிறுமி யுவனியின் மேல் பாசம் வைத்திருக்கும் பா விஜய் அந்த ஆவியின் ஆசையாக பள்ளி தாளாளரை அழிக்க முயற்சி செய்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிற பள்ளி தாளாளர் ஆவிகளை அழிக்கும் சக்தி கொண்ட ஜோ மல்லூரியும் அவர் மகளும் ஹீரோயின்மான அவனி மோடியையும் அழைத்து அந்த ஆவியை அழிக்க முயற்சி செய்கிறாரு. கூடவே அந்த சிறுமியோட அப்பா அம்மாவான சமுத்திரக்கனியும் தேவயானியும் அடியாட்கள் வைத்தும் அழிக்க முயற்சி செய்கிறாரு. இந்த திட்டங்களை சிறுமி யுவனாவோட ஆவி பா விஜயின் உதவியோடு எப்படி முறியடித்து தன்னுடைய ஆசையை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதையை. சும்மா இருக்கணும். சரி. ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ல ஃபிட் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பாடியோ ஸ்டேஷன்ல ஃபிட் பண்றீங்களே, என்னங்க உங்க கணக்கு? ஐயோ, நீ தானே மனிதாத்மகளை வரையறது பார்க்கணும்னு சொன்ன. இப்போ பார்க்க போற. இந்திய தொலைக்காட்சிகள்ல முதல் முறையா போடுற படம் மாதிரியே சொல்றீங்களே.
நிஜமாலுமே அது வருமா? ஏன் ட்ரெஸ் இழுக்கிற? சும்மா நல்லா இருக்கான்னு பார்த்தேன். ஐயோ, அங்க என்னமோ கருப்பா கிளம்பி நிக்குது. இந்த அம்மா ஏதோ பட்டா தட்டிட்டு கிடக்கு. மேடம், ஐயோ, ஏன் ஊரை கூட்டுற? ஊரை கூட்டுறா? ஒரு ஆம்பளை பேயும் ஒரு பொம்பளை பேயும் அப்படியே நம்மளை பார்த்துட்டு தலையை விரிச்சு எந்திரிச்சு நிக்குது மேடம். நம்மளை பார்த்துட்டு அப்படியே ஓடி வருதுங்க மேடம். ஹீரோ பா விஜய் ஹீரோவா இருந்தாலும் கால் டாக்ஸி டிரைவராக த பாய் நெக்ஸ்ட் டோர் போன்று தோற்றமளிக்கிறாரு. இவர் சிறுமி யுவினா தன் கண் முன்னாடி பேசி சிரித்து மகிழ்ந்து பிறகு இரத்த வெள்ளத்தில் மிதப்பதை கண்டு துடிதுடித்து போவதும், அதே யுவினாவின் ஆவியின் உதவியோடு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டையும் ஜோ மல்லூரையும் துடிதுடிக்க விடும்போதும் சிறப்பான நடிப்பை தந்திருக்காரு. சமுத்திரக்கனி தேவயானி தம்பதியர் மகள் யுவினாவை இழந்த சோகத்தை படம் பார்க்கும் நம் கண்களுக்குள் நுழைத்து கண்ணீரை வரவழைக்கிறாங்க. சிறுமி யுவினா அழகு, அழகான நடிப்பு. ஜோ மல்லூரி ஆவிகளை விரட்டுபவராக அழிப்பவராக பார்த்தவுடன் பயத்தை ஏற்படுத்துறாரு. என்னடா செல்ல எங்க? ஏண்டா இந்த ஆள் உண்மையிலே சாமியார் தானா? உண்மையிலே சாமியார் தானே? இல்லப்பா, கையில செல்போனும் இந்த விக்கு செட்டப் எல்லாம் பார்க்கும்போது டவுட்டா இருக்கு. பத்தாவதுக்கு சிசிய பிள்ளையில காணமே. லேடிஸ் எல்லாம் அவங்க ரூம்ல இருக்காங்க. பக்தா, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? சாமி, உண்மையிலே இந்த உலகத்துல ஆவி, பேய், பூதம் இதெல்லாம் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இல்ல நீங்க பீட்டர் ஊரிங்களா டெஸ்ட் பண்றான். இல்ல எல்லாம் ஒரு ஆய்வு தான் சாமி. இந்த ஆள் பார்த்த பறவை எனக்கு ஆய்வு வந்துரும் போல. என்னடா பான்ஸ் பேரன் லவ்லி பேர்லாம் சொல்லிட்டு இருக்காரு? சும்மா மாட்டி. உண்டு, நன்மை உண்டென்றால் தீமை உண்டு, இரவு உண்டென்றால் பகல் உண்டு, கடவுள் உண்டென்றால் சாத்தான் உண்டு, திருடன் உண்டென்றால் போலீஸ் உண்டு. அரை மணி நேரம் அந்த அரையோரம் நின்று வேடிக்கை பார். சரி, உன்னோட ஆவியின் ஐயம் ஒளியும். Get out. அண்ணே, அந்த ஓரமன பொண்ணே. அண்ணன் எப்படி கம்பீரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறேன்னு பின்னாடி நின்னு பாரு. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. வெனஸ்டே தான் கூப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட, அட தேர்ஸ்டே தான் போட்டுக்குச்சு கொண்ட. ஃப்ரைடே நீ என்னத்த கண்ட, ஃப்ரைடே நீ என்னத்த கண்ட, சாட்டர்டே கிழிக்குது துண்ட. அதனால சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. ஜனவரி ஜனவரின்னு ஒரு பையன், பிப்ரவரின்னு ஒரு பொண்ணு. மார்ச் ரோட்டில் பேஸ் பார்க்க, ஏப்ரல் சீசனில் கை கோர்க்க, மே வெயிலில் ஊர் சுத்தி, ஜூன் காத்தில் பூ சுத்தி, ஜூலை மேகம் கொடை பிடிக்க, ஆகஸ்ட் 15 கொடி அசைக்க, செப்டம்பர் மழையில நனைஞ்சாங்க, அக்டோபர்
அக்டோபர் நிலவில கரைஞ்சாங்க, நவம்பர் பனியில திரிஞ்சாங்க, டிசம்பர் குளிரில மேரேஜ் செஞ்சாங்க. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடஞ்சது மண்டை. வெனஸ்டே தான் கூப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட, அட தேர்ஸ்டே தான் போட்டுக்குச்சு கொண்ட. ஃப்ரைடே நீ என்னத்த கண்ட, சாட்டர்டே கிழிக்குது துண்ட. அதனால சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடஞ்சது மண்டை. ஒளிப்பதிவாளர் மாரவர்மன் ஆவி படம் என்றால் உடனே வரும் பயத்தையும் கூடவே கூடுதலான அழகையும் தந்திருக்காரு. ஜோ மல்லூரி ஆவிகளோடு பேசும் காட்சியில் தன் தனி லைட்டிங் மூலம் புதிய ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. இசையமைப்பாளர் தாஜ் நூர் தன் இசையில் ஒவ்வொரு காட்சியிலும் பின்னணி இசையால் மிரட்டியும் யுவனாவை காட்டும் காட்சிகளில் ஆனந்தத்தை ஏற்படுத்தியும் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பேய் படம் பார்க்க வந்த முதல் பேய்ங்கறியா? அப்படி இல்லை, ஆனாலும் பேய பார்த்து மனுஷங்க இவ்வளோ பயப்படக்கூடாது. மனுஷங்களை விட பேய் அவ்வளோ பயங்கரமா இருக்கா என்ன? ஆமா, நீங்க எல்லாம் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல போட்டு ரிவர்ஸில் கேட்டாதான் புரியுமாமே, அந்த டிசோசா சொன்னாரு. அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்க ரொம்ப தான் ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. அதுல பாதிக்கு மேல கப்சா தான். பிரதர், நானே வீட்டுல இருக்கிற பேய்க்கு பயந்து இங்க வந்து பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிஸ் அடிக்கிற நிலைமையில எனக்கு கக்கா வரைச்சிருக்க போல இருக்கு பிரதர். சரி சரி சரி, நீங்க படம் பாருங்க, பயப்பட. இடியட், பிளாக் மேஜிக் வெப்பன்ஸ்லாம் என்கிட்ட காட்டாத. இதெல்லாம் பேய் பிசாசா பார்த்து பயப்படுறாப்ப அவன்கிட்ட போய் காட்ட. ஒன்ன மாதிரி எத்தனையோ சொல்ல நான் கை கட்டி நிக்க வச்சிருக்கேன். ஒன்னை எப்படி கண்ட்ரோல் பண்றது எனக்கு தெரியாது. சமுத்திரக்கனி தேவயானி தம்பதியரின் உணர்வுகளை மாண்டாஜ் காட்சிகளில் தன்னுடைய இசை மூலம் இன்னும் மேம்படுத்தி காட்டியிருக்காரு.
சொல்ல எண்ணுதோ தந்தை தாயை தேடுதோ வலிகள் கூடுதோ வாசம் தொலைத்த முல்லையா வாழ்க்கை உனக்கு இல்லையா தெய்வம் இல்லையா வீசும் காற்றே எங்கிருந்தாய் ஏதோ நீ சொல்ல ஏங்குகிறாய் நீ பாதி முடிந்த பாடல் உன் கண்ணில் என்ன தேடல் இரவான வெயில் நீயா சருகான வாசம் நீயா அழகே இயக்குனர் பா விஜய் முதன்முறையா இயக்கியிருக்காரு. ஆவி படம் என்றாலும் அதற்குள் ஆழமான சிந்தனையை தூண்டும் மாபெரும் சமுதாய கருத்தை வச்சிருக்காரு. கல்வி படிப்பதற்கு மட்டும்தான் பந்தா பண்ணுவதற்கு அல்ல என்றும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெற்றோர்கள் நாள் கணக்காக கியூவில் காத்திருந்து எல்கேஜி அப்ளிகேஷனை வாங்குவதை பெருமையாக நினைக்க கூடாது என்றும் பள்ளிக்கூடம் மாணவர்களின் நலம் காக்கும் பள்ளியா என்பதை அறிய வேண்டும் என்ற சிந்தனையும் பல காட்சிகளில் தூண்டியிருக்காரு. குறிப்பாக அரசு பள்ளியில் சமச்சீர் கல்வியால் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்கிறதையும் ஞாபகப்படுத்தியிருக்காரு. ஒரு இயக்குனராக இன்றைய ரசிகர்களுக்கு தேவைப்படும் ஆவியையும் இன்று மட்டுமல்ல என்றென்றும் தேவைப்படும் பள்ளிகளுக்கான விழிப்புணர்வையும் தந்திருக்காரு. மொத்தத்தில் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராங். ஐயோ போச்சு 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 ஐயோ ஐயோ ஏண்டா சரவணா உன் ஆளோட ஓவர் கடலையா கருகுன வாட அங்க வரையும் அடிக்குது. ஆமா அயன்மெண்டே இல்லையா? பண்ணிட்டியா என்ன தலைப்படத்தை கொடுக்கணும். கரெக்டா பண்ணிட்டேனே. நீ தப்பா பண்ணாதான் கரெக்டா பண்றேன்னு சொல்லுவேன். நல்லா பண்ணிட்டேனே. நீ என்ன டைம் கழிச்சு நான் பாக்குறேன். ஐயோ அது என்ன காரியம்டா பண்ணிருக்க? நான் என்ன சொல்றேன்? ஏண்டா ஏன் நீ வேற ஆசையா தலைப்படத்துக்கு போட்டு போனோன்னு அயன் பண்ண சொன்னேன். நான் தெரியாம சாரிண்ணே. அண்ணன் தலைப்படத்துக்கு போறேன்றதுக்காக அந்த தலைப்படத்தையே அயன் பண்ணி வச்சிருக்கியடா. அச்சோ தலை எப்படி வந்தாரு? எப்படி அண்ணன் மேல உனக்கு அம்புட்டு பாசம். முன்னாடி தலை பின்னாடியும் தலை. ஆனா டிஷர்ட்டை போற நான் தான் தருதல. நான் தலைன்னா நீங்க தளபதிடா. ஒண்ணு தெரியுமாடா, திருவள்ளுவருக்கு பிடிச்ச ஒரே நடிகர் தலை அஜித் தான்டா. எப்படி? அவர் சொன்ன ஒரு குரல்ல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரவணா ஒரு போஸ்ட் கொடு பார்க்கலாம். போட்டோ மேடம் மெனு கார்டு. சரவணா என்ன ஆர்டர் பண்ணலாம்? இன்னைக்கு கிருத்திங்க இருந்தாலும் உங்களுக்காக சிக்கன் சாப்பிட்றேன். முருகரே நான்வெஜ் தானே. 2 புரோட்டா ஒரு சால்னா. சால்னால பெரிய லெக் பீஸா போட்டுருங்க. ஓகே ஓகே சரவணா பஃபே போலாமா? ஏங்க இந்த ஹோட்டல் பிடிக்கலையா உங்களுக்கு? வாட்? சாரி மேடம். யூ கேன் கோ. லெட்ஸ் கோ கம். தாஜ் ஹோட்டலுக்கு வந்து தயிர் சோறு தானா? இவ்வளோ நல்லா இருக்கு, இந்த ஹோட்டலை பிடிக்கலைங்கிறாங்களே. இதுதான் பஃபே. ஓஹோ இதுதான் பஃபேவா? ஆமா. நான் பஃபேன்னு ஏதோ ஹோட்டல் நினைச்சிட்டேங்க. ஏங்க இந்த 20 பேர் சாப்பிட்றதுக்காக இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை மிச்சம் ஆயிட்டா பிரிட்ஜில் தள்ளி நாளைக்கு சூடு காட்டி கொடுத்துருவானோ? எவ்வளோ ஐட்டம்? இந்த ஒரு பிளேட் 2000 ரூபா. எத்து வேணாலும் எடுத்துக்கிட்டு திருப்தியா சாப்பிடுங்க. ஓகே? பிளேட்டே 2000 ரூபாயா? அதான் இவ்வளோ பெரிய கடையை கட்டி போட்டு வச்சிருக்கேன். வெளியில் இருக்கிற கையேந்தி பவனில் 20 ரூபா, உள்ள இருக்கிற கையேந்தி பவனில் 2000 ரூபா. முருகா சரி. எஸ் மேடம். மேலே கூப்பிட்டீங்களா? பில் வரும்.
இதுல பணம் இருக்கு, செட்டில் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். ம்? நானா? ஆ ஓகே 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 மேடம், ஓகே மேடம். நமக்கு ஒரு மரியாதையை வாங்கி கொடுக்க இப்படி ஒரு நாடகமா? சார், எப்பா ஆ மேடம் இல்லையா? ஏன் பில்லை நான் கட்ட மாட்டோமா? 6000 ரூபா இந்தா. தேங்க்யூ சார். இசையே ஆசையான இம்சையே வெண்ணிலா திசையே அஸ்கு புஸ்கு பாஷையே அத்துமீறலே அன்பு விம்மலே அடவாடி செய்யும் அதிரடி அழகே ஓ முத்த தும்மலே வெக்க விக்கலே இதயத்தில் விழுந்த இடியாப்ப சிக்கலே உன்மேல் பூக்கொட்டும் மரம் கேட்டேன், உன்மேல் பனி பெய்யும் முகில் கேட்டேன். இசையே ஆசையான இம்சையே வெண்ணிலா திசையே நான் Everybody's called on a side. No live a glass. Playing rock stone. So pack up your bags and make. Eiffel Tower அருகே நீயும் நானும் அழகே அழகே நைட் வாக்கிங் போகலாம். லண்டன் பிரிட்ஜ் நடுவே பிரிட்டிஷ் மியூசிக் அதிலே அதிலே பிரைட் வாக்கிங் போகலாம். லிபரி சிலையின் மடியிலே காதல் கடையும் நொடியிலே இச் இச் சத்தம் போடலாம், சத்தம் இசையே ஆசையான இம்சையே வெனலா திசையே அஸ்கு பஸ்கு பாஷையே அத்துமீறலே அன்பு விம்மலே அடவாடி செய்யும் அதிரடி அழகே ஓ முத்த தும்மலே வெக்க விக்கலே இதயத்தில் விழுந்த இடியாப்ப சிக்கலே. இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில ஸ்ட்ராபெரி படத்தை பற்றிய கருத்துக்கள், காட்சிகள் பார்த்தீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.